ஒரு கஸ்டமர் வீட்டில் இந்த டூவே டேப்பில் வந்து தண்ணியே வரலைங்க, சொட்டு சொட்டாக கூட தண்ணி வர மாட்டேங்குது, ஃபுல்லாகவே ஜாம் ஆகி நின்றுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை சர்வீஸ் பண்ணி தரட்டா இல்லை புதுசாகவே வாங்கி போட்டுக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க புதுசாகவே போட்டுக்கிறேன்ட்டாங்க. இந்த டேப்பை நம்ம வந்து சரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு, இதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் வந்து ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ இதுக்காக நம்ம வந்து அந்த மேலே இருக்க கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு மேலே கேப்பை புல் பண்ணோம் அப்படின்னா அது வந்துடும். ஸோ உள்ளே இருக்கிற ஸ்பிண்டில் தான் இதில் மெயினான பார்ட்டு. ஸோ ரெண்டு பக்கம் கேப்பை கழட்டிட்டு இந்த ஸ்பிண்டில் வந்து ஸ்பேனர் போட்டு நம்ம லூஸ் பண்ணி கழட்டி பார்த்தாச்சு. கழட்டி பார்த்ததில் உள்ளே ஒரே ஷாக்குங்க. உள்ளே ஒரே மாதிரி ஒரு வள கொலன்னு ஒரு மாதிரியாக ஜெல்லு மாதிரி உள்ளே இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் ஸ்பிண்டிலையும் கழட்டி பார்த்தேன். ரெண்டு பக்கமே அதே மாதிரி ஒரு மாதிரி பூமர் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துச்சு. ஸோ என்னென்னு கழட்டி பார்த்து உள்ளே நோண்டி எடுத்தாச்சு. உள்ளே பார்த்தா கோழியோட குடலுங்க. இந்த குடல் எப்படி இதுக்குள்ளே வந்திருக்கும், டேங்க்குள்ளேருந்து இங்கே டேப்லேயே எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிண்டெக்ஸ் டேங்கில் இந்த மாதிரி ஏர் பைப்பு போட்டிருப்பாங்க. இந்த ஏர் பைப்பில் வந்து காக்கா உட்காந்துட்டு ஸோ அதோட உணவை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே நம்ம கூண்டுக்குள்ளே வைக்கிறேன்னு நினப்பில் அது இதுக்குள்ளே வந்து தள்ளி விட்டுரும். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஏர் பைப்பில் டீ போட்டு எல்போ போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். தயவுசெய்து வந்து பிளம்பிங் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து ஏர் பைப்பில் வெறுமனே டீ மட்டும் போட்டு விடாமல் பக்கத்தில் ரெண்டு பக்கமும் எல்போவும் போட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.